ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வயிற்றில் வளரும் குழந்தை ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பதற்கான மிக முக்கியமான அறிகுறிகளை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில அறிகுறிகளை வச்சே நம்மளோட குழந்தை வந்து வயிற்றில் வளரும் பொழுதே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கா, இப்போ மேபி அன்ஹெல்த்தியாக இருந்ததுன்னா சீக்கிரமே நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மருந்துகள் எல்லாமே எடுத்துக்கொள்ளும் பொழுது நல்லாவே ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஒரு சில சிம்டம்ஸ் இருக்கும் பொழுதே நம்ம உடனே டாக்டர்கிட்ட போகிறது ரொம்பவே நல்லது. அத பத்தி தான் ஒரு சிலருக்கு வந்து தெரியும். ஒரு சிலருக்கு வந்து இதெல்லாம் கூட பாதிப்பு வந்து ஏற்படுத்துமான்னு தெரியாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட கர்ப்ப காலத்தில ரொம்ப அதிகமான பாதிப்ப வந்து ஏற்படுத்தலாம். அதிகமான மாற்றத்த வந்து ஏற்படுத்தலாம். அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். நம்மளோட சேனல்ல முதல் முறையா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நார்மலா நம்மளோட வயிற்றில் வளரும் குழந்தை எந்த வாரங்கள்ல நம்மளுக்கு குழந்தையோட அசைவு நம்மளுக்கு தெரியும். குழந்தையோட அசைவு தான் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒரு நல்ல அறிகுறின்னு கூட சொல்லலாம். என்ன காரணம்னா, இந்த வாரத்துக்குள்ள ஒரு குழந்தையோட அசைவு ரொம்ப ஒரு நாளைக்கு இவ்ளோ அசைவு இருக்குன்னு கண்டிப்பா இருக்கும். அதாவது 3 மணி நேரத்துக்கு ஒரு வந்து கண்டிப்பா குழந்தையோட அசைவ நீங்க உணர்ந்திருக்கணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 10 டைமாவது நீங்க வந்து கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருக்கணும் குழந்தையோட உதைக்கிறத. குழந்தை வந்து என்னைக்கு வந்து குழந்தையோட மூவ்மெண்ட் வந்து நம்மளுக்கு தெரியும்னா, நார்மலா 5 மாதத்திலேயே குழந்தை வந்து நல்லா ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சுரும் நம்மளோட பிரெக்னன்சி டைம்ல. ஆனா நம்மளால ஃபீல் பண்றது நம்ம பார்த்தோம்னா, 2வது குழந்தையா இருந்ததுன்னா, நீங்க சீக்கிரமே ஃபீல் பண்ணிருவீங்க. அதாவது 16வது வாரத்திலயோ, 17வது வாரத்திலயோ உங்களால அந்த குழந்தையோட மூவ்மெண்ட்ட வந்து நல்லாவே உணர முடியும். அதுவே முதல் குழந்தையா இருந்ததுன்னா, உங்களுக்கு வந்து அந்த குழந்தையோட அசைவு வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு சிலருக்கு 25, 26, 27 வாரங்கள் கூட உங்களுக்கு குழந்தையோட அசைவ உணர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு 28, 29 வாரங்கள் ஆயுமே குழந்தையோட அசைவு வந்து எனக்கு சரியா தெரியல, என்னால ஃபீல் பண்ண முடியலன்னா, நம்ம டாக்டர கன்சல்ட் பண்றது ரொம்பவே நல்லது. செகண்ட் ஒன் பார்த்தோம்னா, குழந்தையோட இதய துடிப்பு. நார்மலா அ அ குழந்தையோட இதய துடிப்பு ரேஞ்ச் நம்ம பார்த்தோம்னா 120 டூ 160 சொல்லுவோம். ஆனா பிரெக்னன்சி டைம்ல 180, 185, 187 வரைக்குமே நம்மளுக்கு போகும். என்ன காரணம்னா, அந்த ஸ்கேன் பண்ணும்பொழுது அந்த ஒரு பதட்டம் வந்து நம்மளுக்கு இருக்கும். அதனால நம்மளுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வரும். நார்மலா 100க்கு கீழ வந்தாலும் அ அ நம்ம டாக்டர் வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க, குழந்தையோட இதய துடிப்பு ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப அதிகமா 200 அந்த மாதிரி போகும்பொழுதும், அது வந்து கொ அ அ கரெக்டான ரேஞ்ச் வந்து கிடையாது. அதுவும் வந்து டாக்டர் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ குழந்தையோட இதய துடிப்பு இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும் பொழுது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா, பனிக்கூடத்தோட நீரு. பனிக்கூடத்தோட நீர் ரொம்ப எவ்வளோ முக்கியம்னா, ஒரு குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன் வந்து அந்த பனிக்கூடத்தோட நீர்ல இருந்து தான் போகும். குழந்தைக்கு தேவையான ஆக்ஸிஜன், குழந்தைக்கு தேவையான ஃபுட் எல்லாமே நம்மளுக்கு அந்த பனிக்கூடத்துல இருக்கிற சத்த உறிஞ்சு தொப்புள் கொடி வழியா, அதாவது நஞ்சு கொடியிலேருந்து தொப்புள் கொடி வழியா குழந்தைக்கு வந்து உணவா போய் சேரும். ஸோ பனிக்கூடத்தோட நீரோட அளவு ரொம்ப கம்மியாகும் பொழுது, உங்களுக்கு குழந்தையோட ஹெல்த்தும் ரொம்ப கம்மியாகும். குழந்தையோட எடை ரொம்ப கம்மியாகும். குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கம்மியாகும் பொழுது, குழந்தையோட எடையும் கம்மியாறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம நெறைய பாதிப்புகளும் வந்து ஏற்படும்னு சொல்லுவாங்க. குழந்தைக்கு அந்த பனிக்கூடத்தோட நீரோட ரேஞ்ச் நம்ம பார்த்தோம்னா, 8 சென்டிமீட்டர்லேருந்து 18 சென்டிமீட்டர். இது வந்து நார்மல் ரேஞ்ச் தான். உங்களுக்கு 8 இருந்தாலும் நீங்க பார்டர்ல தான் இருக்கீங்க. 18 இருந்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அதாவது 18 இருந்தா அதுவும் பார்டர் தான். உங்களுக்கு 20, 21, 22 சென்டிமீட்டர், 22 சென்டிமீட்டர் அந்த மாதிரி இருக்கும் பொழுது, அதிகமான பனிக்குட நீர் வந்து இருக்கு. அதிகமான பனிக்குட நீர் இருந்தாலும் ரொம்ப வெயிட்டான பொருட்கள் வந்து தூக்கக்கூடாது. அப்படி வெயிட்டான பொருட்கள் தூக்கும் பொழுதோ, இல்ல ரொம்ப அதிகமா ரொம்ப ஹெவியா வேலை செய்யும் பொழுதோ, ரொம்ப அதிகமா மாடிப்படி ஏறி இறங்கும் பொழுதோ, சீக்கிரம் பனிக்குட நீர் வந்து உடைஞ்சு நம்மளுக்கு சீக்கிரம் குறைப்பிரசவம் நடக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு 8க்கு கீழ ஆகும் பொழுது, குழந்தைக்கு தேவையான நியூட்ரிஷனோ, ஒரு சிலருக்கு வந்து குழந்தைக்கு தேவையான அந்த மூச்சு சுவாசம்னு கூட சொல்லுவாங்கல்ல, ஆக்ஸிஜனோட லெவல் கூட கம்மியாகும். அதனால தான் நம்மளுக்கு இந்த இத மட்டும் செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பனிக்கூடத்தோட நீர் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுடைய குரோத் ஸ்கேன், அதாவது 7வது மாதத்துலேருந்து நம்மளுக்கு எவ்வளோ ரேஞ்ச் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. மேபி கம்மியா இருந்ததுன்னா,
அதிகமான தண்ணீர் சத்து இருக்கிற காய்கறிகளா எடுத்துக்கோங்க. வெள்ளரிக்காய், பூசணிக்காய், சுரைக்காய், இந்த மாதிரி புடலங்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதிகமான கீரை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை சூப் வந்து எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை சூப் வந்து நம்மளுக்கு பனிக்கூடத்தோட நீரோட அளவும் ரொம்ப அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தையோட எடையும் ரொம்ப அதிகரிக்கும். மேபி ஒரு சிலருக்கு வந்து ஒத்துக்கலாட்டி மட்டும் தவிர்த்துக்கோங்க. அல்லது டெய்லி கூட நீங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வெறும் வயித்துல கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இல்ல ஒரு 11 மணி மாதிரி ஒரு சூப் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். மேக்ஸிமம் நீங்க முருங்கைக்கீரை எடுத்தீங்கன்னா 3, 4 மணி அதாவது ஈவினிங் 4 மணிக்குள்ள எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல எடுத்துக்காதீங்க. ஏன்னா முருங்கைக்கீரை டைஜஸ்ட் ஆக ரொம்ப லேட் ஆகும். ஸோ ஒரு 4 மணி அதுக்கு இல்ல மேக்ஸிமம் போனா 5 மணி. அதுக்கு மேல எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன்னா பிரெக்னன்சி டைம்ல நெறைய பெண்களுக்கு அந்த பசிக்கிற தன்மை வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த ஏப்பம்ன்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு வயிறு வலி கூட ஏற்படலாம். ஸோ 4 மணிக்குள்ள அல்லது 5 மணிக்குள்ள கூட முடிச்சிடுறது. அந்த முருங்கைக்கீரை சூப்ப மட்டும் எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது. பனிக்கூட இதுவும் ரொம்பவே முக்கியமானது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா ஹீமோகுளோபின். நெறைய பெண்கள் வந்து பிரெக்னன்சி டைம்ல ஹீமோகுளோபின் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிடுவாங்க. நம்மளுடைய சேனல்ல ஒருத்தவங்களுக்கு அ அதாவது ஹீமோகுளோபினோட லெவல் ரொம்ப கம்மியாகி, அவங்க வந்து ரொம்ப பிரெக்னன்சி டைம்ல ரொம்ப அதிகமான பாதிப்ப வந்து ஏற்படுத்துனாங்க. அதிகமான பாதிப்பு அவங்களுக்கு ஏற்பட்டது. ஸோ கண்டிப்பா ஹீமோகுளோபின் நம்ம பிரெக்னன்சி டைம்ல நம்ம பார்த்தோம்னா, ஒரு 12ஆவது இருக்கணும். ஒரு 12.5, 13 இப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த நார்மல் டெலிவரி ஆகும் பொழுது கூட அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். 9, 10 இருக்கிறது கரெக்ட்டு தான். கொஞ்சம் நீங்க இன்னும் நம்மளுக்கு நார்மலா நம்மளுடைய பிரெக்னன்சி டைம்ல பிளட்டோட சர்க்குலேஷன் நார்மலா தேவைப்படுறத விட எக்ஸ்ட்ராவா 25% வந்து நம்மளுக்கு அதிகமா தேவைப்படும். ஏன்னா குழந்தையோட வளர்ச்சிக்காக. ஸோ நீங்க ஒரு 12, 13 இருக்கும் பொழுது உங்களுக்கு நார்மல் டெலிவரில அதிகமான ப்ளீடிங் ஏற்பட்டா கூட உங்களுக்கு இந்த ஹீமோகுளோபினோட அளவு வந்து ஒரு 12, 13 இருக்கும் பொழுது எந்த பாதிப்பும் வந்து ஏற்படாமல் பாதுகாக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா குழந்தையோட பொசிஷன். குழந்தையோட பொசிஷன் நம்ம பார்த்தோம்னா ப்ரீச் பிரசன்டேஷன், டிரான்ஸ்லேவ் பிரசன்டேஷன், செஃபாலிக் பிரசன்டேஷன்னு சொல்லுவாங்க. இதில எந்த நிலை இருக்குன்னு நம்ம பார்த்தோம்னா, செஃபாலிக் பிரசன்டேஷன் தான். செஃபாலிக் பிரசன்டேஷன்னா வேற ஒண்ணுமே கிடையாது. குழந்தை வந்து ஹெட் டவுன் பொசிஷன தான் செஃபாலிக் பொசிஷன்னு சொல்லுவோம். இந்த செஃபாலிக் பொசிஷன் ஆகும் பொழுது, நம்மளுக்கு ஈஸியா அடுத்து வந்து குழந்தை இடுப்பட மூக்குல போக ஆரம்பிச்சுரும். ஈஸியா நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அப்போ ப்ரீச் பிரசன்டேஷன்லயும், டிரான்ஸ்லேவ் பிரசன்டேஷன்லயும் இருந்தா நார்மல் டெலிவரி ஆகாதான்னா, ப்ரீச் பிரசன்டேஷன்ல இருக்கிற குழந்தை வந்து அப்படியே நம்மளோட வயித்துல வந்து அப்படியே உட்கார்ந்திருக்கும். அதுவே டிரான்ஸ்லேவ் பிரசன்டேஷன்னா நம்மளோட வயிற்று பகுதியில குறுக்க வந்து படுத்திருக்கும். அதனால தான் நெறைய பெண்களுக்கு ஒரு சில பெண்களுக்கு அவங்களோட குழந்தையோட அசைவு அ ரைட் சைட் லெஃப்ட் வயிற்று பகுதியிலயோ அல்லது லெஃப்ட் சைட் வயிற்று பகுதியிலயோ ரொம்ப அதிகமா தெரியும். அப்படி தெரிஞ்சா கூட அவங்களுக்கு வந்து ஏன்னா குழந்தை வந்து குறுக்க தான் படுத்திருக்கு. கால் வந்து ஒரு சைடு இப்ப லெஃப்ட் சைட்லயோ, ரைட் சைட்லயோ இருந்தா அந்த அந்த இடத்துல மட்டும் அசைவு வந்து ரொம்ப அதிகமா ஃபீல் பண்ணுவாங்க. அ அதனால தான் இப்ப வந்து குழந்தை ஹெட் ஆன் பொசிஷன் இந்த ப்ரீச்சா இருக்கட்டும், டிரான்ஸ்லேவ் பிரசன்டேஷனா இருக்கட்டும், குழந்தை வந்து ஹெட் ஆன் பொசிஷன் வந்துருச்சுன்னா, உங்களுக்கு ஈஸியாவே வந்து நார்மல் டெலிவரி நடக்கிறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. மேபி வரலாட்டி தான் சி செக்ஷன் ஒரு ஆப்ஷன் வந்து எடுத்துட்டு போவாங்க. குழந்தையோட எடை வந்து எவ்வளோ இருக்கணும்? குழந்தையோட எடை ரொம்ப கம்மியா இருந்தா பாதிப்ப வந்து ஏற்படுத்துமானா, இப்ப நீங்க 22வது வாரத்துல இருக்கீங்கன்னா, அந்த தேவையான குழந்தையோட எடை, குழந்தையோட உயரம் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஒரு கொஞ்சம் வந்து முன்ன பின்ன ஆகலாம். உங்களுக்கு ரொம்ப கம்மியாகும் பொழுது, குழந்தையோட அண்டர் வெயிட்டா வரும். ரொம்ப ஓவர் வெயிட்டும் இருக்கக்கூடாது. ரொம்ப கரெக்ட்டான வெயிட் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா கொஞ்சம் வெயிட் வந்து நம்மளுக்கு முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா, ரொம்ப எக்ஸாக்ட்டா இருக்கணும்னு கிடையாது. கொஞ்சம் கம்மியாவும் இருக்கலாம். கொஞ்சம் அதிகமாவும் இருக்கலாம். பிளஸ் ஆர் மைனஸ் நம்மளுக்கு வந்து குடுப்பாங்க. அத வந்து ரொம்ப பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம குழந்தையோட எடைய அதிகரிக்கிறதுக்கு நார்மலா அத்திப்பழம், அ அ நட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கொண்டாலே போதும். அல்லது முருங்கைக்கீரை எடுத்துக்கொள்ளலாம். டெய்லி ஒரு மாதுளம்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு அம் அ நார்மலா லெமன் வந்து எடுத்துக்கொள்ளலாம். அல்லது ஆரஞ்சு வந்து எடுத்துக்கொள்ளலாம். இதுலலாம் அதிகமான விட்டமின் சி இருக்கு. இதுவும் நம்மளுக்கு ஹீமோகுளோபின வந்து அதிகப்படுத்தும். இந்த மாதிரி எல்லாம் அறிகுறிகள் இருந்தது, அல்லது உங்களுக்கு தைராய்டு பிரச்சனைகள் இருக்குதுன்னா, நார்மலா ஒரு சில பெண்களுக்கு தைராய்டும், சுகரும் வந்து பிரெக்னன்சிக்கு முன்னாடி வந்து இருக்காது. ஆனா பிரெக்னன்சி டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து உருவாகலாம். அதுக்கேத்த டேப்லெட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளுங்க. கண்டிப்பா மேபி தைராய்டு இருக்கோ, இல்லையோ கண்டிப்பா ஒரு தடவ செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. கடைசி 3 மாதத்திலயும் உங்களுக்கு தைராய்டுலோட லெவல் வந்து எவ்வளோ இருக்கு, சுகர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது.